கையல், இதுக்கப்புறமா குடும்பத்தை பாக்குறத பத்திலாம் நீ யோசிக்காத. அதெல்லாம் இனிமே நான் பாத்துக்கிறேன். அதான் நாளைக்கு லோன் கிடைக்க போகுதுல்ல, நாம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டா எல்லாமே சரியாயிடும். ஆமா கையல், இத்தனை வருஷம் நீ இந்த குடும்பத்துக்காக உழைச்சு பாடுபட்டதெல்லாம் போதும். இதுக்கு மேலேயும் யார்கிட்டயும் வேலை செஞ்சு கஷ்டப்பட வேண்டாம். கையல், இப்பதான் உங்க அண்ணனும் வேலைக்கு போயிட்டு இருக்காருல்ல, அப்புறம் என்ன? இதுக்கப்புறம் எல்லாமே அவர் பார்த்துப்பாரு. அண்ணி, அன்புக்கு ட்ரைனிங் முடிஞ்சு போஸ்டிங் போட்டுட்டாங்க. சீக்கிரமே டியூட்டில ஜாயின் பண்ணிடுவாரு. எல்லாத்தையும் சமாளிச்சுக்கலாம். அக்கா, இவ்ளோ நல்லா இந்த குடும்பத்தை நீங்க பாத்துக்கிட்டீங்க. இப்போ இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் உங்களை பாத்துக்க போறோம். நீங்க இதுக்கப்புறம் எங்கேயும் போய் கஷ்டப்பட வேண்டாம்க்கா. வேலை போனதை பத்தி எல்லாம் ஒன்னும் யோசிச்சு கவலைப்படாதீங்க. அக்கா, இப்போ நீங்க வேலையில இல்ல, உங்க மேல இருக்கிற கோவத்துல அந்த கௌதம் மூர்த்தி அண்ணனை ஏதாவது டார்ச்சர் பண்ண மாட்டானா? அதைத்தான் நானும் யோசிக்கிறேன். இன்னும் எனக்கு வேலை போன விஷயத்த மூர்த்தி கிட்ட சொல்லல. சொன்னாவன் அதுக்கும் கோவப்பட்டு ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிடுவான். அவனை விட்டுற கூடாதாசனே, நல்லா பொழந்துருக்கணும். டி சும்மாறா, வா. மூர்த்தி, நீ என்ன இங்க? அங்க வேலை பார்க்காம இங்க வந்துட்டீங்க? என்ன ஆளுங்களை பாத்துக்க சொல்லி வந்துட்டீங்களா? இங்க பாரு, இந்த பிரச்சனையை நீ மைண்ட்ல வச்சுக்காத. ஒழுங்கா கேட்டரிங் வேலையை பாரு. இது ஏன் பிரச்சனை, நான் சமாளிச்சுக்குவேன். இதுக்கப்புறம் எங்க அங்க போறது? ஏன் ஏன் அங்க போறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன அங்க எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு, என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்கங்கிற கோவத்துல வந்துட்டீங்களா?